ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான எள்ளு பொடி நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த பொடி நீங்கள் ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 2-3 மாதம் வரையும் நல்ல கண்டிஷனில் இருக்கும். இந்த பொடி சாதத்து கூட, இட்லி கூட, தோசை கூட, பணியாரத்து கூட, எல்லாத்து கூடயும் ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா 1/2 கப்பு வடைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கேன். பச்சைக்கடலை பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, சேர்த்துட்டு ஒரு 20% அந்த பருப்பு வறுபட்டதுக்கு அப்புறமா 2 கப்பு நான் உளுந்து சேர்த்துறேன். உளுந்து உங்களுக்கு பிடிக்காதுன்னா 1 கப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப்பு பருப்புக்கு 2 கப்பு உளுந்து சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கணும். பொறுமையாக நல்லா வறுத்துக்கங்க. இது ஒரு பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம மிளகாய் சேர்த்த போகிறோம், வர மிளகாய். இப்போது நம்ம வரமிளகாய் சேர்த்தலாம். நான் ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாப்பா சாப்பிட்றதுனால காரம் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கங்க. ஒரு 10 மிளகாய் வரையும் கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கணும். இது நல்ல கலர் மாறிடணும். அதே சமயம் கருக விட்டுறக்கூடாது. பக்கத்துலேயே இருந்து பொறுமையாக வறுத்து எடுத்துக்கங்க. அந்த எண்ணெய் சேர்த்துறதுனால அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பாலிஷாக சூப்பராக இருக்கும். அதனால தான் எண்ணெய் சேர்த்து நம்ம வறுக்கிறோம். சூப்பராக தயாராகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இது நல்ல சூடாக இருக்குது. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். அப்புறம் எள்ளை நான் நல்ல 1/2 கப்பு எள்ளை, 1/2 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் நான். அது நல்ல ஈரமாக இருக்குது பாருங்கள். அதை அப்படியே உள்ளே சேர்த்துறேன். இப்படி ஈரமாக நல்லா கழுவி சேர்க்குறப்போ இந்த எள்ளு நல்லா வறுபடுங்க. அப்படியே பொறுமையாக வறுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த ஈரப்பதம்லாம் போய் நல்ல ஈவனாக வறுபடும். அப்படியே கூட நீங்கள் வறுத்துக்கலாம். ஆனால் அப்படியே வறுக்கிறப்போ ஒரு சில சமயம் அது ஈவனாக வறுபடாது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வறுத்தீங்கன்னா நல்ல ஈவனாக வறுபடும். அது மாதிரி நல்லா கருகாது. நல்லா வெடிக்கும். வெடிக்கிறப்போ நல்ல மணமாக இருக்கும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இது நல்லா ஆறட்டும் இந்த எள்ளு. இப்போ கொஞ்சமாக கருகப்பில், ஏன்னா கருகப்பில் உடம்புக்கு நல்லது, கண்டிப்பாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நல்ல மொறுன்னு வறுபட்டுறணும். அந்த அளவுக்கு வறுபட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். சூப்பராக வறுபட்டுருக்கு. அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பருப்புகளையெல்லாம் ஒன்றா போட்டுருங்க. எள்ளை வறுத்து தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றா கொட்டிடாதீங்க. இப்போ இந்த பருப்பு ஐட்டம் மட்டும் கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். எள்ளு கூட சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சரியாக அரைப்படாது. அதனால தான் இப்போ கொஞ்சமாக நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3 பேட்சாக பிரித்து இந்த மாதிரி அரைக்க போகிறேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக அரைச்சி முடிச்சாச்சு. இது மாதிரி மீதி இருக்கக்கூடியதும் இன்னும் 2 பேட்சாக நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பருப்பு அரைப்பட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எள்ளு, அப்புறம் நல்லா அரைச்சி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான எள்ளு பொடி தயாராகிடுச்சு. இது நான் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி செஞ்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக செய்யணுன்னா நான் சொன்ன அளவில் பாதி போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். ஒரு சிலருக்கு பொடினா நல்லா அந்த கோர்ஸாக இருந்தால் தான் பிடிக்கும். நீங்கள் அப்படி வேணால் அப்படி அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பாப்பாவுக்கு கொஞ்சம் ஃபைனாக இருந்தால் தான் பிடிக்கும். அதுக்காக இப்படி அரைச்சிருக்கேன் நான். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். பொடி இட்லி, பொடி தோசை எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. சாதாரணமாக நீங்கள் இட்லியை வேக வச்சு எடுத்துகிட்டு இதை நல்லெண்ணெயிலையோ இல்லை தேங்காய் எண்ணெயிலையோ இந்த பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.